நான் பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கரில் 1 டம்ளர் ரைஸ், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு வச்சு அளந்து விட்டு இது பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி விடுவாங்க. அப்புறம் துவரம்பருப்பு இருக்குது, அதுக்கு ஒரு டம்ளர் நீங்கள் அளந்து விடணும். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் நீங்கள் விட்டுக்கோங்க. ஏன்னா பிசிபெல்லாபாத்துக்கு வந்து கொஞ்சம் குழைய இருந்தால் நல்லது. பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கணும். இப்போது மற்ற காய்கறி என்ன இதெல்லாம் தேவையானதுன்றது நான் சொல்கிறேன். இன்னொன்று காய்கறிகள்லாம் எப்படி தேவைன்னு சொல்லிடுறேன். இப்போ இது வந்து பூசணிக்காய் கொஞ்சம் ஒரு சீவல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய கேரட்டு, இது வந்து ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, இது கொத்தமல்லி கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன். அப்புறம் வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 7-8 வரமிளகா, கொஞ்சமாக துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இது வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வரும் இது வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். அப்புறம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காராமணி, பட்டாணி வேணும்னா நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம், அப்படின்னா எந்த சுண்டல் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே இதை ஊற வச்சுருக்கேன். இதையும் இது கொஞ்சமும் இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம் சைஸு, அதை நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் இப்போது நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக இது வறுத்தாச்சு. இப்போது தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அது கடைசியாக இது நல்லா கொஞ்சம் ட்ரை கோகோனட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக வறுத்தா போதும். இதே ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வறுபடணும். இது கொஞ்சம் நேரம் இப்படி வறுத்தா போதும். இப்போ இந்த கலவை எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வானல் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த வானலில் எண்ணெய், குக்கிங் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுது. அதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். முதலே போட்டால் கருவேப்பிலை கொஞ்சம் கருகிடும், அதனால் நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயம் நல்லா கொஞ்சம் தூவிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், கரைச்சி வச்சுருந்த புளியை நான் இதில் விடுறேன். அப்புறம் நம்ம போட்டு வருத்தம் இல்லையா, அதை நான் விழுதாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையே நம்ம இதில் சேர்த்துட்டுலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து தான். இப்போ நான் 1 கப் ரைஸும் 1/2 கப் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி விட போகிறேன். இப்போது இது வேக வச்சுருந்த காய்கறிகள் இதையும் வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போது அதில் ஃபுல்லாக எல்லா காய்கறி, அந்த விழுது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிருக்கேன். இந்த கொத்தமல்லி இதுலேயே கொஞ்சம் தூவி கொதிச்சதுன்னா நல்லா வாசனை கிடைக்கும்.
இப்போது இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த கிரேவி ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் வேக வச்சுருந்த ரைஸையும் பருப்பையும் மசிச்சுட்டு இதில் கலந்தோம்னா பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடும். இப்போது அந்த 1 டம்ளர் அரிசியும் பருப்பையும் நான் நல்லா பொங்கல் அளவுக்கு நல்லா நான் மசிச்சு வச்சுருக்கேன். இந்த இதுவை எடுத்து இந்த கொதிக்கிற இந்த குழம்புல நம்ம விடலாம். விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரலாம். பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.